ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹை ரூஃப் பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து செலவு கம்மியாகுமா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 ஃப்ளோர் வந்து கட்டுறோம். அந்த 2 ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோர் வந்து கீழே இருக்கிறதுல வந்து நம்ம ஒரு ஹால் அளவுக்கு மட்டும் ஹை ரூஃப் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் மெஷர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே நடுவில் தான் வந்து இந்த ஹால் அளவுக்கு வந்து ஸ்லாபே இல்லையே, அது வந்து ஸ்லாப் தான் மேலே வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டை விட்டுருவாங்களா அப்படிங்கிறத அவங்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதையும் வந்து கணக்கு எடுத்து தான் வந்து நம்ம பில்டிங் வந்து பண்ணுவாங்க. ஏன் அதை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஹை ரூஃப் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கேப் விட்டுட்டு மேலே வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் அந்த ரூஃப் போடுறப்போ அதுக்குண்டான நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கெலாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹை ரூஃபுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து விட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு 20க்கு 10 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னது 200 ஸ்கொயர் ஃபீட் வருது. அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம காங்கிரீட் போட மாட்டோம். ஆனால் நாளைக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக தான் வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு பால்கனி ஒரு சிட் அவுட் இருக்குது அப்படின்னா அந்த சிட் அவுட்டில் வந்து செவுரு வைக்க மாட்டோம். ஆனால் ரூஃப் போடுறோம் அப்படிங்கிறக்காக அதை ஃபுல்லாக வந்து கணக்கு எடுத்துக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரியே தான். ஸோ அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பால்கனியாக இருக்கட்டும் இல்லை எதாக இருந்தாலும் வந்து ஃபுல் ரேட்டு தான் வந்து போடுவாங்க. அப்போ ஹை ரூஃபுக்குமே வந்து அந்த ஃபுல் ரேட் வந்து போடுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் போடுறதுல வந்து நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. அதாவது அந்த சாரங்கட்டி அது பூசுறது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹை ரூஃபை விட்டுட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து போட மாட்டாங்க. அது ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் போடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கீழே வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதே மாதிரி மேலேயும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், அப்போ மொத்தம் டோட்டலாக 2000 ஸ்கொயர் ஃபீட். அப்போ நான் கீழே வந்து ஸ்லாப் வரல, அதனால வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து தவறாக தான் முடிஞ்சிடும். ஏன்னா அதை வந்து தெளிவாக போட்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமோ இல்லை யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் ஸ்லாப் இல்லை, அதை எப்படி வந்து இந்த டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்கள் இன்ஜினியர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அது தேவையில்லாத வந்து கான்ஃப்ளிக்ட் தான் வருமா தவிர அதை வந்து நம்ம கன்சிடர் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ ஹை ரூஃப் பண்ணுறதுனால நமக்கு வந்து செலவுகள் அதிகம் தான் ஆகுமா தவிர கண்டிப்பாக வந்து குறையாது, அதே அளவுக்கு தான் ஆகும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹை ரூஃப் போடுறதுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வச்சுக்குவோம். இஃப்கேஸ் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இவ்வளோ பெரிய வீட்டை நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நமக்கு வந்து மேலே இருக்கிற போர்ஷனை வாடகைக்கு விட்டுலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விட முடியாது. அப்போ அந்த ஃபுல் போர்ஷனையும் நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெருமைக்காக கீழே ஒரு 2 பெட்ரூமு மாடியில் வந்து ஒரு 3 பெட்ரூம் போட்டுறாங்க, 5 பெட்ரூம் போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு குழந்தைகள் இருக்கலாம், பொண்ணுக்கு இது இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுவாங்க தனித்தனி பெட்ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஹை ரூஃப் போட்டு வந்து கட்டிடுவாங்க, அது உள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸு கொடுத்துருவாங்க. நாளைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் வந்து இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், இதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக வந்து இவ்வளோ பெரிய வீடு இதை மெயின்டெனன்ஸும் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதி வாடகைக்கு விட்டுலாம் அப்படின்னு கூட நம்மளால் பண்ண முடியாது. எல்லாமே வந்து நீங்கள் தான் வச்சாகணும். அப்போ வந்து நம்ம ரூஃப் போடுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிரமமான காரியம். அதுக்கப்புறம் வெளியில் ஸ்டேர் கேஸ் வச்சு அதுக்கப்புறம் வாடகைக்கு வந்து அது கொடுக்குறதுக்கு அது ரொம்ப சிரமமாக போயிடும். அப்போ வந்து பிளான் பண்ணுறப்ப வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன இடம் தான் இருக்குது, மாடியில் வந்து 2 பெட்ரூம் போட்டேன், கீழே ஒரு பெட்ரூம் போட்டிருக்கேன் அப்படின்னா 3 பெட்ரூம் ஓகே இனஃப் அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்து கீழேயே நிறைய இடம் இருக்குது அப்படிங்கிறப்ப ஹை ரூஃப் போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் வந்து எனக்கு ஒரு ரொம்ப லக்ஸரியான ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஹை ரூஃப் போட்டு காட்டுங்க. பட் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து வாடகைக்கு கன்வெர்ட் பண்ணுவேன், இல்லை வேறு ஏதாவது பண்ணுவேன், இல்லை வாடகைக்கே விடுவேன், அந்த டோட்டல் பில்டிங்கையும் வாடகைக்கு விடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹை ரூஃப் போட்டு கட்டினீங்க அப்படின்னா பின்னாடி பிரச்சனை தான் ஆகும். அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2000 எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அது ஹை ரூஃப் இன்க்ளூடிங்கில் தான் வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பேசுவாங்க. அதை விட்டுட்டு கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம லேபர் கான்ட்ராக்ட் விட்டீங்க அப்படின்னாலும் சரி அது கண்டிப்பாக வந்து இன்க்ளூசிவில் தான் வந்து பேசுவாங்க, எக்ஸ்க்ளூசிவாக பேச மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.